உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இணையக்கூடாத ராசிகள் இணைந்தால். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்த திருமணத்தின் மூலியமாக ஒரு தம்பதிகள் இணையும் போது அவங்க எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நல்லா இருக்கணும். அப்ப எந்த ராசிகளோடு இணைய வேண்டும், எந்த ராசிகளோடு இணையக்கூடாது என்பதை பற்றிய சிறு விளக்கம்தான் இப்ப நாம் இந்த பதிவில் சொல்றோம். நேயர்களே, நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு ரொம்பவுமே வேண்டப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு. தேவைப்படுறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய ரிலேஷனுக்கும் இதை அனுப்பிச்சு வைங்க. இப்போ நம்ம கிட்ட ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராகு தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. இது எல்லாமே பார்த்து மேனேஜ் பண்ணி நம்ம சேர்த்து வச்சிடறோம். இயற்கையே சதி பண்ணின மாற ஒரு சிலருக்கு இணையக்கூடாத ராசிகளை இணைச்சு வச்சிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் நம்ம கண்ணுல பார்க்க முடியல. அப்போ எந்த ராசியோடு இணையணும், இணையக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம சொல்றோம். இப்ப மீன ராசி. இப்ப இந்த மீன ராசிக்கு எப்பவுமே துலாம் ராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு, மீனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு. அப்ப இந்த 2 ராசிகளுமே அவர்களுடைய வாழ்க்கையில இணையக்கூடாது. ஏன்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் எப்பவுமே பகை, விரோதம் இது இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த 2 ராசிகளும் இணைந்தால் அவங்களுடைய வாழ்க்கை நேரா போகாது. அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பிரிவுகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அப்ப இவங்க 2 பேர்த்துடைய வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல திருப்தி இருக்காது. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நல்லா வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. அவங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வெறும் பேச்சுக்கோசரம் சொல்றாங்களோ இல்லையோ, உள் மனசோர அவங்க மனசார நல்லா வாழல. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 2 ராசிகளுமே எதிரும் புதிருமானவை. அப்ப இந்த 2 ராசிகள் எப்பவுமே வாழ்க்கையில இணையக்கூடாது. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6வது ராசி சிம்ம ராசி. அப்ப அந்த சிம்ம ராசியுமே மீன ராசியோடு இணையக்கூடாது. குரு பகவானும் சூரிய பகவானும் நட்பு கிரகம் தான். நட்பு கிரகங்களாக இருந்தாலுமே இவங்க ராசிகளாகப்பட்டது நட்பாக இருக்கிறதுங்கிறது வேற, வாழ்க்கையில இணையிறது அப்படிங்கிறது வேற. அப்ப இவங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைஞ்சாங்க அப்படின்னா முரண்பாடாக இருக்கும். 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இந்த 6வது ராசி அப்படிங்கிறதுனால கடன் தொல்லைகள் ஜாஸ்தியாக உருவாகும். அப்ப அந்த கடன் தொல்லைகள் மூலியமாக இவங்களுடைய மன சந்தோஷம் கண்டிப்பாக கெடும். கடன் வாங்குற இடத்துல கடனை கட்ட முடியாது. அப்ப அந்த கடன் தலைக்கு மேல போய் இவங்க ஊரை விட்டோ நாட்டை விட்டோ வனவாசம் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதன் மூலியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் கெட்டு, சந்தோஷம் கெட்டு, வாழ்க்கை பிரச்சனையும் பிரிவுல தான் நிற்கும். அது போக ரோகம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ மருத்துவ ரீதியில பாதிப்புகள் இருந்துட்டே இருக்கும். ஆண் நல்லா இருந்தாங்கன்னா மனைவிக்கு கஷ்டமா இருக்கும், மனைவி நல்லா இருந்தாங்கன்னா கணவருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப மருத்துவ ரீதியாக அந்த மருத்துவ செலவுகள் செய்து 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 இவங்க வாழ்க்கையில இவங்கள் தலையெடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், சோதனைகள். அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரிகளால தொந்தரவு, நம்பினங்கனால துரோகம், ஏமாற்றம் இது நடந்துட்டே இருக்கும். அப்போ எதிரிகளை இவர்கள் வெல்ல முடியாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எதிரிக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம், புதனுடைய வீடு. அந்த புதன் பாதகாதிபதி. அப்போ அந்த 7ஆம் இடத்து அதிபதி அந்த கன்னியா வர்றதுனால அந்த கன்னி ராசிக்காரங்களையும் இவங்க வாழ்க்கையில இணைச்சு கொள்ளக்கூடாது. அப்ப அந்த 7ஆம் இடம் கலஸ்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கையில இணைஞ்சாங்கன்னா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் கெடும்.
மன நிம்மதி இருக்காது, மன உளைச்சல் உருவாகும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்காது, கணவன் மனைவியை நம்ப மாட்டாங்க, மனைவி கணவனை நம்ப மாட்டாங்க. அதே சமயத்துல இவங்களுடைய அந்த நட்பு வட்டாரங்களும் இவங்களுக்கு பார்க்க போனா தேவையில்லாத மனக்குழப்பம் வரக்கூடிய அளவுக்கு நட்பு வட்டாரம் உருவாகும். அது போக இவங்க போகக்கூடிய பாதையுமே அந்த நட்பு ஸ்தானங்கள் ஆப்பட்டது தவறான பாதையில போய் இவங்க பார்க்க போனா தவறான இவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலாகக்கூடிய சில பிரச்சனைகளை உருவாக்கிக்குவாங்க. அப்ப கள்ள தொடர்புகள் உருவாகும். அப்ப இந்த கள்ள தொடர்புனால கண்டிப்பாக ஒருத்தரும் பிரச்சனைகள் பண்ணிட்டு பிரிவுகள் பண்ணிட்டு இந்த பிரச்சனையாகப்பட்டது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நல்ல நிலைமையை உருவாக்காது. அப்ப பிரிவுகள்ல தான் கொண்டு போய் விடும். இவங்களுக்கு எத்தனை பேர் பஞ்சாயத்து சொன்னாலும் அந்த சமயத்துல ஏத்துக்குவாங்களோ இல்லையோ, அடுத்த கணமே இவங்க ஸ்டைல தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக ஒத்து வராது. அதே சமயத்துல சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மீனத்துல உச்சமாகிறதுனால கண்டிப்பாக இவர்களாகப்பட்டது குரு பகவான் ஆகப்பட்டது அந்த உச்சத்தினால அந்த குரு பகவான் நல்லா இருப்பாருன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாரு. அப்ப தனக்கு ஆகாத கிரகம் ஒரு 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் தன்னுடைய ராசியில் உச்சமாகிறதுனால அதுவும் இந்த குரு பகவானுக்கு ஆகாது. அதனால இந்த துலாம் ராசி இவங்க சேர்த்து கொள்ள கூடாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு வாழ்க்கையில சந்தோஷப்படணும், அந்த வாழ்க்கை மன நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இப்ப தேவகுரு அசுர குரு அப்படின்னு இந்த 12 ராசிகள்ல இந்த 2 அணிகள் இருக்குது. இப்ப தேவகுரு அப்படின்னா மேசம், விருச்சகம், கடகம், சிம்மம், மீனம், தனுசு, இது 6 ராசிகள். அதாவது சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த ராசிகள் இந்த 6 ராசிகளுக்குள்ளேயே இந்த 2 ராசிகள் இணைந்து கொள்வது ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அதே சமயத்துல அசுர குரு அப்படின்னா ரிஷபம், துலாம், அதுபோக மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இது 6 ராசிகள். அதாவது இந்த 6 ராசியுடைய அதிபதி ஆகப்பட்டது சனி, சுக்கிரன், புதன். இந்த 3 ராசிகள் 3 விதமான அதிபதிகள் 6 ராசிகள். இந்த 6 ராசிகளுக்குள்ளேயே 2 ராசிகளை இணைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி பார்க்க போனா எந்த ராசிகள் எந்த ராசிகளோடு இணைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இணைச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை குறையில்லாமல் நிறைவாக இருக்கும். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அப்போ இணைக்கக்கூடிய இணைக்க கூடாத இந்த ராசிகளை பார்த்து அவங்க வாழ்க்கையில இணைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை உண்மையாகவே நிச்சயமாகவே அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது அந்த வாழ்க்கைக்கு ஊர்ஜிதமாகும். இப்ப நாம 9வது தலைமுறை. இப்ப நான் 9வது தலைமுறைனா என்னுடைய இன்னைக்கு அந்த வாக்கு அந்த ஜோசியம் ஆகப்பட்டது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு குடும்பத்துல நாம திருமணங்கள் ஆகப்பட்டது நாம சேர்த்து வச்சிருக்கிறோம் பொருத்தங்கள் பார்த்து. இன்னைக்கு வரைக்குமே எந்த குழப்பங்களும் இல்லாமல் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் அதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து அந்த திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து கண்டிப்பாக அந்த திருமண பந்தத்தை இணைச்சு வைங்க. இப்போ எங்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சாலும் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்க போனா கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்க, இப்போ அதுலயே பார்த்து பொருத்தம் பார்க்குறாங்க, அதுலயே பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அதுல பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பிரகாரமே எல்லாமே சரியா வந்துடும் அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி செய்யக்கூடிய சில திருமணங்கள் இன்னைக்கு இந்தியாவில் 30-35% திருமணங்கள் ஆகப்பட்டது முறிவை நோக்கி வாழ்க்கையில பிரிவை நோக்கி போயிட்டு இருக்குது. எதனாலனா சரியாக ஜோசியரை அணுகி ஒரு நல்ல பொருத்தங்கள் பார்த்து எந்த ராசிகளோடு பொருத்தணும் அப்படின்னு தெரியாம அவங்களாக முடிவெடுக்கிறதுனாலதான். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே சமயத்துல ஒரு தம்பதிகள், அதாவது
ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் இணையறாங்கன்னா அவங்களுடைய பெற்றவர்கள் ஆகப்பட்டது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அவங்க நல்லா வாழ்றத பார்த்து அவங்க வாழ்க்கையிலுமே அவங்க நல்லா வாழணும். ஆனா ஒரு சிலர்னால அந்த பெத்தவங்களும் அவங்க மகள் வாழ்றதை பார்த்தோ மகன் வாழ்றதை பார்த்தோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ரொம்பவுமே சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அந்த சிரமத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்போ எந்த ராசி எந்த ராசியோடு பொருந்தும், எந்த ராசி எந்த ராசியோடு பொருந்தாது அப்படின்னு தெரிஞ்சு திருமணம் செஞ்சு வைங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.